மக்களே, வெல்கம் டு மினி டூர் vlogs. இன்றைக்கி நம்ம எங்கே வந்துட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறோம். எந்த ஊர் போக போகிறோன்னா பாண்டிச்சேரி தான் போக போகிறோம். 1 day ட்ரிப்பு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த பிளேஸுமே மிஸ் ஆகாமல் பார்ப்பீங்க. ஸோ மார்னிங் வந்துட்டு நம்ம சென்னையில் எக்மோர்லேருந்து நம்ம 6:30க்கு வந்துட்டு ஷார்ப்பாக ட்ரெயின் எடுக்குது. 6:15க்கு வந்துட்டோம். ஈவன் தோ வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது, நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துருங்க. பாண்டிச்சேரிக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 10:15க்கு நம்ம வந்துட்டோம். 3.5 hours ஆகுது. அண்ட் வந்து ஒரு ஆளுக்கு 45 rupees தான் ட்ரெயின் டிக்கெட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா மணக்குள விநாயகர் டெம்பிள். இங்கே வெளியிலே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடையாக இருக்குது. இங்கே வந்து நம்ம 11 மணி போல் வந்திருக்கோம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு. இந்த டோட்டல் ட்ரிப்புமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆட்டோ தான் புக் பண்ணியிருக்கோம். 1 day ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணணுங்கிறதுக்காண்டி ஆட்டோ புக் பண்ணோம். நீங்கள் வேணும்னா பஸ்ஸில் போய்க்கலாம். எல்லாமே கிட்ட தான் இருக்கும், ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்காது ஒரு பீச்சை தவிர. கோவில் சுற்றி பார்த்திங்கன்னா பிள்ளையாரோட நிறைய அவதாரங்கள் நம்ம பார்க்கலாம். இங்கே கோவில் வந்து 12:30 வரை தான் ஓப்பனில் இருக்கும் ஆஃப்டர்நூன். அதுக்கப்புறம் 4:30க்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கோவிலேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா ஆரோவிலே. இங்கே வந்துட்டு ஆரோவிலே க்ளோ பார்க்குறதுக்கு தான் போகிறோம். அரௌண்ட் 2 kilometers கிட்ட நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்துட்டு ஏஜ்டு பீப்புள்ஸ் ஆர் சைல்ட்ஸ் வந்தாங்கன்னா அங்கே வந்துட்டு ஒரு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே கேட்டுட்டு நீங்கள் வெஹிக்கிளில் போய்க்கலாம். ஆனால் நீங்கள் வாக் பண்ணிங்கன்னா அந்த 2 kilometersமே பார்த்தீங்கன்னா நிறையா நேச்சுரல் சீன்ஸ் இருக்கும். பார்த்துட்டே போகிறதுக்கு சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள், பெரிய அந்த காலத்தில் இருக்கும்ல அந்த யானை அடிக்கல் அதெல்லாம் இருந்தது. இங்கே ஆரோவிலே பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்நாக்ஸ், டிஃபன் என்ன வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்குது. உள்ளே என்ட்ராகும்போது என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ளே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கும் மாடல் வச்சுருக்காங்க. நமக்கு உள்ளே போய் பார்க்க போகிற குளோப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். குளோப்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிளாக இருக்கும். மேலே வந்துட்டு டாப்பில் கேண்டில்ஸ் இருக்கும். ஆனால் அந்த குளோப்குள்ளே நமக்கு போகிறதுக்கு அலௌட் கிடையாது. அதுக்கு போகணுன்னா நீங்கள் முன்னாடியே ப்ரீ புக்கிங் ஆன்லைனில் பண்ணி வச்சுருக்கணும். இங்கே குட்டி குட்டி கிராஃப்ட் ஷாப்ஸ்லாம் இருந்தது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சு மக்களே. இங்கே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், தூரத்தில் அந்த குளோப் தெரியுது இல்லையா. வாட் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் பாருங்கள். இந்த 2 kilometers நம்ம நடந்து வர்றதுமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்துட்டு அந்த இது வச்சுருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச லெவல் வாக்கிங் வாங்க. மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் அந்த இடமே ஃபுல்லாகவே. இங்கே நம்ம பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வரப்போகிற இடம் பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஃபர்ஸ்ட் பீச் நம்ம பார்க்க போகிறோம், செரெனிட்டி பீச். இந்த பீச்சில் என்ன ஹைலைட்னா அப்படியே மூவி ஷூட்டிங் மாதிரி இருக்கும். காற்று வாக்கில் 2 காதல்லாம் வந்துட்டு லாஸ்ட் ஃபைனல் கிளைமேக்ஸிங்லாம் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இந்த ராக்கில் அப்படியே நம்ம நடுவில் வர போயிட்டோன்னா இந்த சைடும் நமக்கு வந்துட்டு கடல் தெரியும், அந்த சைடும் பீச் இருக்கும். பார்க்குறதுக்கே சூப்பர் ஃபீலிங்காக இருக்கும். ஆனால் ராக்கில் ஏறும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஏறணும். சின்ன பசங்கள்லாம் ஏற முடியாது, அந்த லெவலுக்கு கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஏறணும். பாண்டிச்சேரியில் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீச் இது தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவே பீஸ்ஃபுல்லான பிளேஸு. ரொம்ப கஜகஜன்னு கூட்டம்லாம் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் ப்ரைவேட் பீச் மாதிரி தான் இருக்கும். அங்கே இருக்க மணலுமே பாருங்கள், ரொம்ப நைஸ் மணலாக இருக்கும். எனக்கு ஓவராலாக இந்த பீச் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பீச் பார்த்திங்கன்னா ராக் பீச். இங்கே வந்துட்டு அங்கே சென்டரில் இருந்தது இல்லையா ராக்கு, இங்கே வந்துட்டு ஓரம் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க ராக்கு. நம்ம பீச்சுக்குள்ளே ரொம்ப போக முடியாது. அதுக்கு சர்டைன் தூரம் வந்து நம்ம வாக் பண்ணதுக்கப்புறம் தான் பீச்சுக்குள்ளே போக முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பரான பிளேஸ் இந்த காந்தி சிலைக்கிட்ட. நெக்ஸ்ட் இந்த காந்தி சிலைக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பாரதி பார்க் இருக்குது. இந்த பீச் வந்து ஒயிட் டவுன் நியரில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளேஸ் வந்து அதுதான். அதெல்லாம் வந்து நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். நாங்கள் அதுக்கே ஒரு 100 rupees ஆட்டோக்கு செலவு பண்ணி போனோம். ஆனால் அவ்வளோ தூரம்லாம் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. ஒயிட் டவுன் வந்து இன்னொரு நேம் வந்து ஃப்ரெஞ்ச் காலனின்னு சொல்லுவாங்க. இங்கே ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸ் எல்லாமே அங்கே தான் வந்து வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஹோட்டல்ஸாக சேஞ்ச் ஆகிடுச்சு. டோட்டலாக இங்கே வந்துட்டு ஒரு 15 minutes ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கே வந்து சேர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ சிட் பேக் பண்ணி ரிலாக்ஸாக நம்ம பீச் வியூ பார்த்துட்ருக்கலாம். அண்டு இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே பீச்சுக்கு பக்கத்துலேயே வந்து திங்ஸ் எல்லாம், சில கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் நமக்கு சேல் பண்ணுறாங்க. அங்கே போகலாம் வாங்க. இதுதான் அது கைவினை அங்காடி. உள்ளே பார்த்திங்கன்னா 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ் தான் இருக்கும். நிறைய வீட்டுக்கு தேவையான டெக்கரேஷன் பொருள் எல்லாமே விற்கும்.
ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருந்தது, நாட் டூ ஹை நாட் டூ லோ, அந்த மாதிரி தான் இருந்தது. இதுக்கு ரைட் சைடு, பீச்சுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது. இங்கே அஸ் யூஷுவல் அந்த மசால் பூரி, அந்த சாட் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இருக்குது. அண்டு கடலை, அத்தோலேருந்து எல்லாமே இருந்தது. அண்ட் வந்து இப்போ பீச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பாரதி பார்க்குக்குள்ளே வந்திருக்கோம். ஆல்ரெடி ஆரோவில் போயிட்டு வந்துட்டு கால் பயங்கரமாக வலிக்கிற ரீசன்னால் இந்த பார்க் என்ட்ரன்ஸ் உள்ளே மட்டும் பாருங்கள், ஃபுல்லாக பார்க்கை கவர் பண்ணல. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் பனங்கல் பார்க் ஃபுல்லாக எப்படி ட்ரீஸாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. இதே மாதிரி இன்னொரு பார்க் வந்து பொட்டானிக்கல் கார்டன் சொல்லிட்டு, அதுவுமே பாண்டிச்சேரியில் ஃபேமஸான ஒன்று தான். நம்ம ஆல்ரெடி ஊட்டி நிறைய வீடியோஸில் வந்துட்டு நம்ம பொட்டானிக்கல் கார்டன் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம், அதனால் இங்கே ஸ்கிப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா ஃபைனல் பிளேஸ் வந்துட்டு ஒயிட் டவுன் தான். இங்கே ஃபுல்லாகவே எதுக்கு வருவாங்கன்னா ஃபோட்டோஷூட்ஸ் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் வருவாங்க. ஃபுல் ஸ்ட்ரீட்டுமே பார்த்திங்கன்னா நிறையா பில்டிங்ஸ், ஃப்ரெஞ்ச் காலனிஸ் இருக்கும். எல்லாமே பார்க்குறதுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது இங்கே தான் இருக்குன்னு இல்லை, ஒரு பெரிய ஏரியாவாக இருக்குது. அந்த பீச்சிலேருந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடும் சரி லெஃப்ட் சைடும் சரி ஃபுல்லாகவே வந்து ஃப்ரெஞ்ச் காலனி தான் இருக்கும். அண்ட் உள்ளே ஃபுல்லாகவே ஹோட்டல்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, உள்ள ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா ரேட் இருக்கும், ஜாஸ்தி. உள்ளே போக முடியாது, வெளியிலேருந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்துடலாம். ஹோட்டல்ஸ் உள்ள வந்து சிம்பிளான ஒரு வெஜ் சாண்ட்விச்சே பார்த்திங்கன்னா 350-400 ருபீஸ் வருது. இது தவிர்த்துட்டு ஒரு மினி ஐலாண்ட் பீச், அப்புறம் மெரினா பீச் இதெல்லாம் இருக்குது. நிறையா பீச்சஸ் இருக்குது, அரௌண்ட் 10 to 11 பீச்சஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த செரெனிட்டி பீச் தான். அட் த சேம் டைம் நம்ம ராக் பீச் வந்தோம்னா அந்த ஒயிட் டவுனையும் சேர்த்து சுற்றி பார்த்துடலாம். இப்போ வந்து டைம் 6 o'clock ஆகுது. ஸோ 1 டேக்கு காலையில் 6 o'clockலேருந்து நைட்டு சாயந்தரம் 6 o'clock கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனால் நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்தது பார்த்திங்கன்னா சென்னைக்கு அரௌண்ட் 9:30 ஆகிடுச்சு. பஸ்ஸில் வந்துட்டு இங்கேருந்து நம்ம 150 ருபீஸ் கொடுத்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம். பஸ்ஸில் வந்து ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் ஆகுது ஏசி பஸ்ஸில். சேம் நீங்கள் பஸ்ஸில் போனாலும் சரி ட்ரெயினில் போனாலும் சரி 3.5 hours தான். ஆனால் ட்ரெயின் வந்து ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும், நீங்கள் இயர்லியாக போகணும். பஸ் அந்த மாதிரி இல்லை. ஸோ ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் தான் ஆகும் ஒரு நாளைக்கு. நீங்கள் சென்னைக்கு பக்கத்தில் வந்து ஒரு டூர் ட்ரிப்பை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டான பிளேஸு. இதே மாதிரி நம்ம ஊட்டி, மைசூர் 3 days ட்ரிப்பெல்லாம் நம்ம போயிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ரெகுலராக வீடியோஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விடுங்க. டாட்டா, பை பாய்.